ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபங்க்ஷனுக்குமே போய் இந்த மாதிரி யாருக்கிட்டையும் மைக் எடுத்து பேசுறது கிடையாது. நான் தனி ஆள் இல்லை, எனக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமா இருக்கு. என்ன சொல்றது, தார தப்பத்தை கீழே போடு. ஆனா இப்ப நீங்க ரெண்டு பேரும் இங்க இருக்கீங்கனால தைரியமா அந்த கேள்வி கேட்கலாம். மதுரை வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான பிளேஸ் தான் ரெண்டு பேருக்குமே. சோ இந்த மதுரை மண்ணுக்கு வந்து அந்த ஃபீலிங் வந்து எப்படி இருக்கு? ரொம்ப நாளைக்கு அப்புறம் வரீங்களா இல்ல நீங்க ரீசெண்டா வந்து போறீங்களா? மதுரைக்காரர் தான், நான் நிலக்கோட்டதான். என்ன 1 hour தான் நிலக்கோட்டை. என் சொந்தக்காரங்களாம் இங்க இருக்கேன். நான் அடிக்கடி இங்க வந்திருக்கேன். அதனால எங்க ஊரை பத்தி நான் சொல்றதை விட நான் இங்க இருந்தானே வளர்ந்தோம். சினிமா இங்க எப்படி சினிமா முதல்லாம் பாத்தீங்கன்னா 100 நாள் மதுரையில 100 நாள் தான் வெற்றிடுவாங்க. சென்னையில கூட கேட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அப்படி கிட்டத்தட்ட எனக்கு நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது விவரம் தெரியிறப்போ எனக்கு தெரிஞ்சு 100 தேட்டரோ 70 80 தேட்டரோ இருந்துச்சு மதுரையில. அவ்வளவு ரசிகர்கள் இங்க இருக்காங்க. அதனால வந்து மதுரை மக்கள் எப்பயுமே நல்ல படங்களை வரவேற்பாங்க. சூப்பர். குருசன கண்டிப்பா மதுரை பீப்புள் எப்பயுமே சினிமா ரொம்ப பிடிச்சவங்க தான். படம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சுன்னா ஓட விட்டுருவாங்க, இல்லைன்னா ஓட்டி விட்டுருவாங்க, போயிட்டே இருப்பாங்க. அவ்வளவுதான், மற்றபடி வேற ஒன்றும் கிடையாது. ஸோ நம்ம கையில தான் இருக்கு. என்ன வாய்ஸ் உங்களுக்காக பேசுறேன். எந்த வயசுல எதனால ஓகேவா? சரி, மதுரை மணி மைண்ட் வாய்ஸ் உங்களுக்காக. எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. தெருவுல சீக்கிரமா வந்து காத்திருக்கிறது பிடிக்காது, லேட்டா வந்து காக்க வைக்கிறது பிடிக்காது. உங்க எல்லாரையும் இந்த மதுரை மண்ணில சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். அடுத்த வாரம் நம்ம படம் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அத்தா சொல்லி வை. நன்றி நன்றி. இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துதான் இப்ப இந்த ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறோம். அதுக்கு உங்களுடைய சப்போர்ட் தேவை. தேங்க்யூ சோ மச். உங்க எல்லாருமே சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். அடுத்த வாரம் மறந்துடாதீங்க. மிடில் கிளாஸ், ஹை கிளாஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ், இந்த பாப்பா ஆளு 4th கிளாஸ் அப்பா நீ வரலாம். இந்த மாதிரி எல்லா கிளாஸும் வாங்க. கூலிங் கிளாஸ், ஆட்டோ, எந்த கிளாஸ் இருந்தாலும் வாங்க. எல்லா கிளாஸும் வந்து படம் பார்க்கலாம். மிடில் கிளாஸ் நவம்பர் 21ஆம் தேதி. சோ இங்க இருக்க ஆடியன்ஸுக்கு, நம்ம இங்க இருக்க கெஸ்ட் கிட்ட ஏதாவது கேள்விகள் இருக்கா? ஆசைப்பட்டு கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஃபங்க்ஷனுக்குமே போய் இந்த மாதிரி யாருக்கிட்டையும் மைக் எடுத்து பேசுறது கிடையாது. நான் தனி ஆள் இல்லை, எனக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டமா இருக்கு. என்ன சொல்றது, தார தப்பத்தை கீழே போடு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.